இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி. விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் 1952ஆம் வருடத்திலிருந்து 2021 வரை எந்தெந்த கட்சிகள் போட்டியிட்டாங்க, அவங்க பெற்ற வாக்குகள் முதல் 2 இடங்களை மட்டும் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏன்னா 1952லேருந்து 2021 வரை பார்க்குறதுனால சுருக்கமாக நம்ம பார்ப்போம். முதலாவது நம்ம பார்க்க இருப்பது 1952லேருந்து 2021 வரை ஒவ்வொரு தேர்தலையும் எத்தனை சதவீத ஓட்டு வாங்கினாங்கிறத முதல்ல பார்த்துருவோம். 1952 விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் 50.44% ஓட்டு வாங்கியிருக்கு. 1967 பார்க்கணுன்னா 37.47% ஓட்டு பதிவாகிருக்கு. 1971 57.33% ஓட்டு பதிவாகிறத பார்க்குறோம். 1977 பார்க்கணுன்னா 38.39% ஓட்டு பதிவாகிருக்கு. 1980 53.75% ஓட்டு பதிவாகிறத பார்க்குறோம். 1984 40.52% ஓட்டு பதிவாகிருக்கு. 1989 36 மிக குறைந்த ஓட்டு பதிவாகிருக்கு. 1989 36.59% ஓட்டு பதிவாகிருக்கு. 1991 நம்ம பார்க்கணுன்னா 62.10% ஓட்டு மிக அதிக ஓட்டு பதிவாகிருக்கு. 62.10% ஓட்டு 1991 விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் நம்ம பார்க்குறோம். அடுத்தது நம்ம 1996 பார்க்கணுன்னா 32.10% ஓட்டு பதிவாகிருக்கு. 2001 நடந்த தேர்தலில் 48.16% ஓட்டு பதிவாகிருக்கு. 2006 46.73% ஓட்டு பதிவாகிருக்கு. 2011 54.58% ஓட்டு பதிவாகிருக்கு. 2016 நம்ம பார்க்கணுன்னா 46.79% ஓட்டு பதிவாகிருக்கு. 2019 பை எலெக்ஷன் நடந்திருக்கு. அதில் வந்து 44.32% ஓட்டு பதிவாகிருக்கு. 2021 நம்ம கடைசியாக நடந்த தேர்தலில் பார்க்கணுன்னா 54.38% ஓட்டு பதிவாகிக்கிறத நம்ம விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் பார்க்குறோம். நம்ம இப்போ பார்க்க இருப்பது அடுத்தல ஒவ்வொரு தொகுதியிலும் முதலிடம், ஒவ்வொரு தேர்தலையும் முதலிடம் 2ஆம் இடம் பிடிச்ச கட்சி எது, வெற்றி பெற்றது யார், அவங்க வாங்கிய ஓட்டு என்ன, எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க என்பதை லைட்டாக சுருக்கமாக நம்ம பார்த்துருவோம். இப்போ நம்ம பார்க்க இருப்பது 1952ஆம் வருடம் நடைபெற்ற தேர்தல் முடிவுகள். முதல் 2 இடங்களை மட்டும் பார்ப்போம். பி செல்வராஜ் அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்றுருக்காங்க. 32,583 ஓட்டு வாங்கி 57.33% ஓட்டு விளாத்திக்குளம் சட்டமன்ற தேர்தலில் 1952ஆம் வருடம் வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க காங்கிரஸ் கட்சி சார்பாக. 2வது இடத்துல இருக்கிறது சங்கரலிங்கம். இது ஒரு காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கட்சி போட்டிக்கிட்டு இருக்கு. 22,097 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 38.88% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்க இருப்பது 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற விளாத்திக்குளம் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். ரத்தின சபாபதி அவர்கள் வந்து திமுக சார்பாக 32,583 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 38% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். திமுக வெற்றி பெற்றிருக்கு 1971 விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில். அவங்க வாங்கிய ஓட்டு 32,583 ஓட்டு. அவங்கள எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி சார்பாக சுபா ரெட்டியார் அவர்கள் வேட்பாளராக இருந்திருக்காங்க. காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டிருக்க வாங்கிய ஓட்டு நம்ம பார்க்கணுன்னா 22,097 ஓட்டு வாங்கி 33% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சதுக்கு பார்க்குறோம். விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் 1971ஆம் ஆண்டு திமுக வெற்றி பெற்றதை இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகளை பார்ப்போம். விளாத்திக்குளம் சட்டமன்ற தேர்தலை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். 1977ஆம் ஆண்டு RK பெருமாள் அவர்கள் வேட்பாளராக இருந்திருக்காங்க. அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. 1977ஆம் ஆண்டு விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் இப்போ அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. RK பெருமாள் அவர்கள் வேட்பாளராக இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டு 25,384 ஓட்டு வாங்கி 38% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்த 2வது இடத்துல இருப்பது சுபா ரெட்டியார் அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டிக்கிட்டு இருக்காங்க. தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 22,001 ஓட்டு 33% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 1977ஆம் ஆண்டு விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. அப்போ காங்கிரஸ் வந்து தோல்வி அடைஞ்சது இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு ஆண்டு நடைபெற்ற தேர்தலை பார்த்துட்ருக்கோம். விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியை பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க இருப்பது 1980ஆம் வருடம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம்.
ஆர்கே பெருமாள் அவர்கள் வேட்பாளராக இருக்காங்க. அதிமுக சார்பாக நின்று அவங்க வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் 1980ஆம் ஆண்டு ஆர்கே பெருமாள் அவர்கள் வேட்பாளர்னு அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. அதிமுக வெற்றி பெற்றதை இந்த வீடியோவில் பார்க்குறோம். 40,728 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 53% ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி பெற்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தது பார்க்க இருப்பது 2வது இடத்துல திமுக சார்பாக வேட்பாளராக குமரகுரு ராமநாதன் அவர்கள் வேட்பாளராக இருந்திருக்காங்க. திமுக சார்பாக நின்று அவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 34,088 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 44% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க திமுக. முதல் இடத்துல அதிமுக இருக்குது. ஆர்கே பெருமாள் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறத 1980ஆம் ஆண்டு விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது 1984ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். குமரகுரு ராமநாதன் திமுக சார்பாக போன தடவை தோல்வி அடைஞ்சவங்க இந்த தடவை வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 1984ஆம் ஆண்டு விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் குமரகுரு ராமநாதன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க திமுக சார்பாக. அவங்க வாங்கிய ஓட்டு நம்ம பார்க்கணும்னா 32,481 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 39% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 2வது இடத்துல ஆர்கே பெருமாள் அவர்கள் அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்கு. ஆர்கே பெருமாள் அவர்கள் வேட்பாளராக இருந்திருக்காங்க. 26,143 ஓட்டு வாங்கி 31% ஓட்டு வாங்கியிருக்காங்க. 2வது இடத்துல இருக்காங்க. அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்கு. 1984ஆம் ஆண்டு விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பார்ப்போம். அதில் KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் அதிமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 33,951 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 36% ஓட்டு வாங்கி அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றிருக்கு. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது திமுக சார்பாக குமரகுரு ராமநாதன் தொடர்ச்சியாக 3வது முறை 2 முறை வெற்றி பெற்று தோல்வி அடைஞ்சு 1 முறை போன தடவை வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டு இந்த தடவை பார்க்கணுன்னா திமுக சார்பாக 25,955 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 27% ஓட்டு வாங்கி அவங்க தோல்வி அடைஞ்சதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். 1989ஆம் ஆண்டு நம்ம பார்க்கணுன்னா அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் வெற்றி பெற்றதை நம்ம பார்க்குறோம் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தொகுதி விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியை பார்த்துட்ருக்கோம். 1991ஆம் ஆண்டு வேட்பாளராக நின்றது NC கனகவள்ளி அவங்க வேட்பாளராக இருந்திருக்காங்க அதிமுக சார்பாக. 1991ஆம் ஆண்டு விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். 53,713 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 61% ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது திமுக சார்பாக இப்போ வேட்பாளர் மாறுதாங்க. மாவேல் ராஜான்னு தெரில, மாவேல் ராஜ் திமுக சார்பாக 37,004 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 36% ஓட்டு வாங்கி இவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். திமுக சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சதை பார்க்குறோம். 1991ஆம் ஆண்டு அதிமுக விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றதை இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல். அதில் திமுக வெற்றி பெற்றிருக்கு. ரவிசங்கர் அவங்க வேட்பாளராக இருந்திருக்காங்க. 30,190 ஓட்டு வாங்கி 31% ஓட்டு வாங்கி விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதை பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது மேதிமுக சார்பாக வைகோ அவர்கள் போட்டிக்கிட்டு இருக்காங்க. கோபாலசாமி அவர்கள் போட்டிக்கிட்டு மேதிமுக கட்சி தலைவர். அவங்க வாங்கிய ஓட்டு நம்ம பார்க்கணுன்னா 29,556 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 30% ஓட்டு வாங்கி 1% ஓட்டில் தோன்றிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். 1996 ரவிசங்கர் அவர்கள் திமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1952லேருந்து 2021 வரை மேல்டால நம்ம முதல் 2 இடங்களை மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவில். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்ப்போம். அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம்.
என்.கே. பெருமாள் அவர்கள் வேட்பாளர் இருந்திருக்காங்க அதிமுக சார்பாக. அதிமுக 2001 விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கு. அவங்க வாங்கிய ஓட்டு நம்ம பார்க்கணுன்னா 44,415 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 48% ஓட்டு வாங்கி 2001 அதிமுக வெற்றி பெற்றதை பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது திமுக. திமுக சார்பாக ஆர்கேபி ராஜசேகரன் அவர்கள் வேட்பாளராக இருந்திருக்காங்க. திமுக சார்பாக 29,172 ஓட்டு வாங்கி 32% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. திமுக தோல்வி அடைஞ்சிருக்கு. 2001 அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. மாறி மாறி வெற்றி தோல்வி வந்துட்டுருக்கிறத நம்ம பார்க்குறோம். தொடர்ச்சியாக இப்பொழுது அதிமுக வெற்றி பெற்று வருகிறது. என்.கே. பெருமாள் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக சார்பாக 2001 விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல். 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பி. சின்னப்பன் அவர்கள் வேட்பாளராக இருந்திருக்காங்க. அதிமுக போட்டியிட்டிருக்காங்க அதிமுக சார்பாக. அதிமுக வெற்றி பெற்றிருக்கு 2006லையும். பி. சின்னப்பன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக சார்பாக. 45,409 ஓட்டு வாங்கி 47% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். அவங்கள ஏற்று போட்டியிட்டது வந்து திமுக சார்பாக கே. ராஜாராம் அவர்கள் வேட்பாளராக இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டு நம்ம பார்க்கணுன்னா 37,755 ஓட்டு வாங்கி 39% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். திமுக வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு 2006. 2006 அதிமுக விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற விளாத்திக்குளம் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள். 2006 நம்ம பார்க்கணுன்னா ஜி.வி. மார்க்கண்டேயன் அவர்கள் அதிமுக சார்பாக போட்டியிட்டிருக்காங்க. 72,753 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 54,58% ஓட்டு வாங்கி அதிமுக 2006 விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வராங்க அதிமுக இந்த விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில். 2வது இடத்துல இருப்பது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பாக கே. பெருமாள் சாமி அவர்கள் வேட்பாளராக இருக்காங்க. பெருமாள் சாமி அவர்கள் வேட்பாளர்னா 50,156 ஓட்டு வாங்கி 37.63% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைஞ்சிருக்கு 2006. விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியை பார்த்துட்ருக்கோம். 2006 அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வருகிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகள். விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் 2016 நடைபெற்றதில் கே. உமா மகேஸ்வரி அவர்கள் வேட்பாளராக இருந்திருக்காங்க அதிமுக சார்பாக. அவங்க வாங்கிய ஓட்டு 71,496 ஓட்டு வாங்கி 47.28% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக மீண்டும் தொடர்ச்சியாக 3வது முறையும் 2016 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கு. அவங்கள ஏற்று போட்டியிட்டது மீண்டும் அடுத்தால திமுக. காங்கிரஸ் போன திருப்பு போட்டிக்கிட்டாங்க. இப்போ திமுக போட்டிகிட்ருக்காங்க. திமுக போட்டியிட்டு இப்போ வந்து இவங்க வந்து திமுக சார்பாக பீமராஜ் அவர்கள் வேட்பாளராக இருந்திருக்காங்க. 52,778 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 34.90% ஓட்டு வாங்கி இவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். திமுக சார்பாக நின்று இவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இப்போது திமுக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2016 தொடர்ச்சியாக அதிமுக விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று வருகிறது. நம்ம கடைசியாக நடைபெற்ற 2021 நடைபெற்ற விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியின் தேர்தலுடைய முடிவுகளை நம்ம பார்ப்போம். 2021 ஜி.வி. மார்க்கண்டேயன் அவர்கள் வேட்பாளராக இருந்திருக்காங்க. திமுக சார்பாக 90,348 ஓட்டு வாங்கி 54.5% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்கு. திமுக ரொம்ப 2-3 தேர்தலுக்கு பிறகு 3 முறைக்கு பிறகு இப்பொழுது அடுத்தால திமுக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. ஜி.வி. மார்க்கண்டேயன் அவர்கள் திமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க 2021. இப்போது நடைபெற்ற கடைசியாக நடைபெற்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருக்கு. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது வந்து அதிமுக சார்பாக சின்னப்பன் அவர்கள் வேட்பாளராக இருந்திருக்காங்க. கடைசியாக அவங்க வாங்கிய ஓட்டு பார்க்கணுன்னா 51,799 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 30.99% ஓட்டு வாங்கி அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். மிக அதிக ஓட்டு வித்தியாசத்தில் 24% ஓட்டு வித்தியாசத்தில் திமுக 2021 விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றதை பார்க்குறோம். தொடர்ச்சியாக நம்ம 1952 2021 வரை முழு டேட்டாவும் உங்கள் கண்ணு முன்னால் வச்சாச்சு. விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ரொம்ப ஷார்ட்டாக உள்ளான சரியான மேட்டரை மட்டும் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள். இதே போல் ஷார்ட்டாக இன்னும் உங்களுக்கு வீடியோ தர நாங்கள் ஆயத்தமாக இருக்கோம்.
மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.